எல்லாரும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, வாவாதியார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நலன் குமாரசாமி அவர் தான் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சூதுகவும் 1, 2 எல்லாம் உங்களுக்கு இட்டு கொடுத்துட்டு இந்த படத்தையும் இட்டு கொடுக்க தான் அவர் வந்திருக்காரு. படத்துல யார் லீட் ரோல் பண்ணிருக்காங்க? நம்முடைய கார்த்தி சார் நடிச்சிருக்காங்க, கீர்த்தி செட்டி மேம் நடிச்சிருக்காங்க. இதுக்கு யாரா மியூசிக்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சந்தோஷ் நாராயணன் தான் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் போட்டு. படத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா, நம்மளுடைய கார்த்தி சார் ஹீரோவுடைய அப்பாவா இருக்கக்கூடியவர் வந்து பெரிய எம்ஜிஆர் ஃபேனா இருக்காரு. தன்னுடைய பையனையும் அந்த சினிமாவுல வர மாதிரி ஒரு போலீஸ்காரனாவோ இல்ல ஒரு நடிப்பு அரக்கனாவோ மாத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஹீரோவுக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் பாட்டுக்கு அவர் ஏதோ ஜாலியா இருந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு போலீஸ்காரனா ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணி போலீஸ்காரனா ஆக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்கார வேலையை தவிர மத்த எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி பேசுறாங்க. ஹீரோயின் வந்து நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க ஹீரோயிசமா பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு லவ் சம்பந்தமே இல்லாத அட்டாச் ஆயிடுச்சு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபா கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து தன்னை வந்து ஒரு கோமாளியாவும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க. என்னடா கான்செப்ட் எதுனா படத்துல வந்து ஒரு ஹீரோக்கு ஏத்த ஒரு ஸ்டோரியாவே கொடுக்கல. கேஸ்டிங் காலு, லொகேஷனு, ஸ்கிரீன் பிளே ஒர்க் எல்லாமே சூப்பர். படத்துல கதையே சுத்தமாவே இல்ல. ஹீரோயினி இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னு தான் சொல்லணும். சாங் வந்து குறைய சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. டைரக்டர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கதையை வந்து நல்லா பிரீஃபாவே பொறுமையா எழுதி வந்து நம்மளுடைய கார்த்தி சார சூப்பரா காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் இந்த படத்தை வந்து மொக்க பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த பிலிம் ஓகே, கொஞ்சம் ஆவரேஜ், கொஞ்சம் சும்மா பார்க்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த பிலிமை பார்க்கலாம். இந்த பிலிம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.